திரிஷாவை விட்டு விஜய் வெளியே வரணும்னு நைனா நாகேந்திரன் பேசினார். 3 நாளாக அது ஒரு பேசு பொருளாகி விஜய் திரிஷாவை தவிர்த்து மற்ற எல்லாருமே அதுக்காக கண்டனம் தெரிவித்தாங்க. திமுக கண்டனம் தெரிவிக்குது, திராவிட கழகம் கண்டனம் தெரிவிக்குது, இடதுசாரிகள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, பெரியாரியர்கள், பெண்ணியவாதிகள் எல்லோருமே இப்படி பேசியிருக்கக்கூடாதுங்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பெண் உறுப்பினர்கள் எல்லோருமே கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. யாருக்காண்டி? விஜயின் கண்ணியத்தை குறைத்து பேசக்கூடாது, திரிஷாவின் கண்ணியத்தை குறைத்து பேசக்கூடாதுன்னு. இந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா விஜய் திரிஷா 2 பேருமே அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு இந்த விஷயம் இப்போ தான் திரிஷாவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல் உடனே திரிஷா இப்படிலாம் ஒரு பொது வெளியில் இப்படி பேசுவது கண்ணியத்து குறைவானதுன்னு அப்படி தன்னுடைய கண்டனங்களை அவங்க திரிஷா தெரிவிச்சிருக்கிறாங்க. விஜய் அவர் தெரிவிக்க மாட்டார். அவர் யார் செத்தாலும் யார் வீட்டில் இளவு விழுந்தாலும் அவர் எதுக்குமே பேச மாட்டாருங்க. பெரியாரோ, அம்பேத்கரோ, தேவரோ, காமராஜரோ பிறந்த நாளாக இருந்தாலும் நினைவு நாளாக இருந்தாலும் அவங்க சிலைக்கெல்லாம் கூட இவர் வரமாட்டார். இவங்க வீட்டுக்கு அவங்க வரணும், அவங்கள அப்படி மாலை போட்டு அவர் போட்டு போவார். அதனால் அவர் கேட்டகரி வேறு. இந்த விஜய்ங்கிற பிம்பம் குறித்து பாரதிய ஜனதா திட்டமிட்டு தமிழ்நாட்டில் ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. விஜயை பற்றி ஒரு பேசு பொருளை, விவாத பொருளை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். விஜயை எப்போல்லாம் பாஜக விமர்சிக்குது, எதிர்க்குதுன்னு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். கரூர் சம்பவத்தின் போது பாரதிய ஜனதா விஜயை விமர்சனம் பண்ணுச்சா? விஜயை காப்பாற்றுச்சு. அண்ணாமலை, இந்த நைனா நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி இவங்களாம் வேக வேகமாக விஜயை காப்பாற்றினாங்க. விஜய்க்கான பிம்பம் உடஞ்சி போயிடக்கூடாது, இது திமுக தான் செஞ்சிச்சுன்னு பயங்கரமாக காப்பாற்றினாங்க. அவர் வரணுன்னா பாதுகாப்பு கொடுக்கணும்னு இதே நைனா நாகேந்திரன் பேசினார். அப்போ விஜய் மீது எந்த பிரச்சனையும் நைனா நாகேந்திரனுக்கு கிடையாது. விஜயை அவ்வளோ பிம்பம் கொடுத்தாங்க, இவங்க அவ்வளோ பாராட்டினாங்க. சரி, ஜனநாயகன் படத்துக்கு சென்சாரில் பிரச்சனை வந்தபோது பாஜக விஜயை பாடாப்படுத்துது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணாங்க. இதுவும் விஜய்க்கு ஃபேவரான விஷயம். ஏன்னா விஜய் பாஜக எதிர்ப்பாளர் அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு பாஜக எதிர்ப்பு உள்ள முஸ்லீம், கிறிஸ்டின் மற்றும் மற்ற மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும். ஸோ அதன் மூலமாகவும் பாஜக விஜய்க்கு நல்லது தான் பண்ணுது. நல்லா கவனித்து பாருங்கள். விஜயை விமர்சிக்க வேண்டிய இடத்துல அது விமர்சிக்காது. ஒன்றுமே இல்லாத இடத்துல விஜயை விமர்சிக்கிற மாதிரி விமர்சித்து அவருக்கு ஒரு பேசு பொருளை உண்டாக்குவாங்க. அவர் கட்சி மீட்டிங் போகிறப்பெல்லாம் மனிதர்கள் சாகுறாங்க, அது ஒரு விமர்சனம் ஆகுது. அந்த இறந்து போனவங்க குடும்பத்துக்கு கூட உதவி செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, இரவல்கள் தெரிவிக்க மாட்டாங்க, பணம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பத்திரிகையாளர்கள் போராடணும், எதிர்க்கட்சிகள் எல்லாரும் போராடணும்.